அரவிந்த் சார் பாய்ஸோட வந்துடுறியா? ஓகே சார். என்னடி இது? என்ன பூமி எதிராம நடந்து போவ? எதிர்க்க வர ஆள் யாருன்னு கூட தெரியாம இப்படி ஓடிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்லையே. ஒண்ணும் இல்லையா? யார்கிட்டடி கதை விடுற? முகத்துல பார்த்தா புதுசா லைட் தெரியுது. யாரோ மாப்பிள்ள ஒருத்த மனசுக்குள்ள வந்து புகுந்துகிட்டான்னு நினைக்கிறேன். யாருது? இங்க வாடி, எங்க ஓடுற? மாப்பிள்ள பிடிக்கலனா லவ்னு மாத்திப்போம். உன்ன நான் மட்டும் ஆம்பளை இருந்திருந்தா உன்னை என்னைக்கு அபேஸ் பண்ணிருப்ப தெரியுமா? நீ வாயை திறந்தா இனிமே மூட மாட்ட. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஆமா, நீ எங்க போற இவ்வளவு வேகமா? கரத்தக்காரர் வீட்டுக்கு தான். எதுக்கு? அவர்கிட்ட யாரோ புதுசா கராத்த கத்துக்க வந்திருக்கிறாராமே, அவரை பார்க்கத்தான். அவர் எதுக்கு பார்க்க போற? எனக்கு செட் ஆவாரான்னு பார்த்து ஒரு பிட்டு போடலாமே, அதுக்கு தான். பிட்டா? ஏய், எனக்கு செட் ஆவாரான்னு பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன்டி. அந்த மாப்பிள்ளை யாருன்னு என்கிட்ட சொல்லணும், ஓகேயா? மாப்பிள்ள அரசியல்லாம் இருக்கிற வேலையை பார்த்தா போதாதா? என்ன நான் சொல்றது? என்ன இப்ப புரியுதாக்கா? சரி, எப்ப தாமரைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற? வர திருவிழாக்கு. இப்படி அகமா முடிச்சு திரியறாளே, இதெல்லாம் நல்லதுக்கா? அவளை சொல்லி என்ன பண்ண? உன்னை சொல்லணும், வளர்த்து வச்சிருக்க பாரு. கொஞ்சமாச்சு மரியாதை தெரியுதா? என்னடா வீட்டுக்கு பெரியமா வந்திருக்காங்களே, பானு கூப்பிடணும்னு நினைச்சாலா? அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்றாக்கா. என்ன இன்னும் சின்ன பொண்ணுன்னு? மரியாதைன்னா என்னன்னு அவளுக்கு சொல்லி விடு, இல்லன்னா நாளைக்கு அவதான் கஷ்டப்படுவான். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இனிமே இங்க இருந்தா எனக்கு மரியாதை கிடையாது. அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. உன் சாப்பாட்டை நாக்கி கொண்டு போடு. அப்பா கொண்டு தான் உனக்கு தெரியல, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இவ்வளவு எல்லாம். ஏய், நீ என் தங்கச்சி பொண்ணா பிறந்துட்ட. என் பொண்ணா மட்டும் இருந்திருந்த உன்ன தனி மரம் தோப்பாகாதுமா. நாளை பின்ன நாங்கெல்லாம் உனக்கு வேணும், அத புரிஞ்சு நடந்துக்க. அப்பா இங்க வந்து கத்துறதுக்குள்ள நீ கிளம்புக்கா. நான் அவளை பேசி கூட்டு வரேன். போ போ. தாமரை, சொசைட்டிக்கு போய் பால் ஊத்திட்டு வந்துடுறேன். புல்ல அறுத்து வச்சிருக்கேன், பாப்பி நீங்க போடு, சரியா? அரவிந்த் இந்த ரூம்ல தங்கிக்கலாம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத. உன் மாஸ்டர் சிதம்பரத்துக்கு சொல்லு. என் ஸ்டூடெண்ட்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன் கேட்டுக்கிட்டதால என்னால மறக்க முடியாம போயிடுச்சு. அரவிந்த் என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து போற வரைக்கும் உன்னுடைய கவனம் கராத்தேல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலயும் டைவர்ட் ஆகக்கூடாது. என்ன பதிலே காணும்? ஷூர் சார், கண்டிப்பா. கோச்சிங் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ரெஸ்ட் எடுத்து. ஓகே சார். காலைல பாப்போம்டா. ஓகே, கிளாஸ்ல மீட் பண்ணலாம் சார். மச்சான், மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருடா. எதுக்கு இந்த விளம்பரம்? போதும். மச்சான் போதும்டான்டா, மத்த விஷயம் நாளைக்கு பேசிக்கோ. வரட்டா? வாடா வாடா, பை மச்சான். பை மச்சான். ரவி, நான் சொல்றதை கேளு. நீ எதை சொல்லி நான் கேட்டிருக்கேன்? நம்ம மெத்தட ஃபாலோ பண்ண வேண்டியதான். பொண்ணு இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இங்கே கடை. குட் மார்னிங். வெரி குட்.
கம் லெட்ஸ் கோ. வர வழியில தனியா ஒருத்தர் சிலம்பம் சுத்திட்டு இருந்தார்ல, வர வழியிலடா. ஆமா. இங்க இருக்கிற முக்காவாசி பேர் அவர்கிட்ட தான் சிலம்பம் கத்துட்டு இருந்தாங்க. மாஸ்டர் கராத்தே கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அதுல இருந்து 2 பேத்துக்கு முட்டிட்டு இருக்கு. அதான். ஆ? எதுக்கு மாஸ்டர் ஐம் சாரி அரவிந்த். பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணுங்கிறதுக்காக தான் மெட்ராஸ்ல இருந்த கராத்தே ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் பிறந்த இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா எனக்கு இங்க நிம்மதியே இல்லை. பசங்களோட ஆர்வத்தை பார்த்து கராத்தே சொல்லிக் கொடுக்கலான்னு முடிவு எடுத்ததில்ல. எனக்கு ஒரு விரோதி உருவாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசு உறுத்திட்டே இருக்கு. எனிவே கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். கம் டு தி பொசிஷன். எஸ் சார். கம் 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 வாங்க. ரைட். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கோயில் புறா. மாஸ்டர், ஒரு நிமிஷம் மாஸ்டர். ஓகே. கண்ணை அடிக்கிறேன். இரு, உன் கண்ணை நோண்டிடுறேன். ஹாய் டாடி. இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாடி. சூப்பர் ஊரு, சூப்பர் மாஸ்டர், சூப்பர் கோச்சிங், இன்னும் சூப்பரா என்னென்னவோ இருக்கு. அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன் டாடி. கவலையே படாதீங்க, நான் எதுலயும் கோட்டை விட மாட்டேன். ஓகே, பாய் டாடி. குட் நைட். டேக் கேர். சூப்பர் ஃபிகர். யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேல
அப்பா மாமனே வண்டி வந்து பிடி அதான் வரேன் ஒட்டவா உன்ன பாட்டா பாடிட்டு வர என்ன அப்பா விடுறடா நேரா வந்து போதுற யாரா நீ என்னடா முறைக்கிற நான் சிலம்பாட்டக்காரர் பொன்மாரனையோ பக்கம் வந்திருக்கேங்க ஆமா ஆமாங்க என்ன சொன்ன அது பயம் வருதுல்ல கையெடுங்க எதுக்கு அவரை பார்க்க போற நான் அவர்கிட்ட சிலம்பம் கத்துக்க போறேன் திருப்பியும் பொறுக்கிற வேலை வச்சிருவான் போல் இருக்கேன் என்ன நமக்கு முக்கியமா அந்த பெருமாள் கோயில் நீ எந்த ஊரு பக்கத்தூரு பனகுடி நான் உன்னை அந்த ஊர்ல பார்க்கவே இல்லையேப்பா உனக்கு கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா சரி சரி நீ தேடி வந்த பொன்மார நான் தான் நான் யாருக்கும் சிலம்பம் கத்து கொடுக்கறதா இல்ல ஊரை பார்த்து போய் சேரு ஐயா ஐயா நீங்களா ஐயா நான் தெரியாம பேசிட்டேங்க ஐயா ஐயா என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க அவரு கராத்தே மாஸ்டருக்கு பயந்துகிட்டு நிச்சயம் சிலம்பம் கத்து கொடுக்க மாட்டாரு ஆனா அவர் சேர்த்து காட்டி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கங்க எப்படியாவது என்ன சிஷ்யனை ஏத்துக்கங்க இல்லன்னா உங்க வீட்டு முன்னாடி எல்லாம் உண்ணாவிரதம் இருப்பேன் நீ என்ன விரதம் வேணாலும் இருந்துக்கப்பா ஆனா இவரு உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு இப்ப நீ சிலம்பம் கத்துக்கிறேன்னு வருவ நாளைக்கு நிறைய பேர் கொலைய மாட்டிக்கிட்டு கும்பலா அந்த பக்கம் ஓடுவானுங்க அப்புறம் நீ கராத்தே கத்துக்கிறேன்னு அவனுக்கு பின்னாடியே ஓடுவ இவர் யாருக்கு சொல்லி கொடுக்கறாரோ இல்லையோ உனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்க மாட்டாரு முதல்ல இடத்த காலி பண்ணு என்னங்க சொல்றீங்க நீங்க ஐயா உங்க மேல சத்தியமா சொல்றேன் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க இது நம்ம கிராமத்து கலை இது கத்துக்கணும்னு நினைக்கிறது தப்புங்களா நம்மால வீக்னஸ பார்த்து அடிக்கிறானே கவுந்தர் வரும் அப்ப நீ கராத்துக்கு போக மாட்டல கவுந்துட்டா ஐயா இந்த ஊர் அம்மன் மேல சத்தியமா அந்த பக்கம் போக மாட்டாங்க ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க மேல சத்தியம் வச்சான் இப்ப அம்மன் மேல சத்தியம் வைக்கிறான் இதெல்லாம் ஒண்ணும் சரியா வரும்னு படல நம்ம கிளம்பலாம் வாங்க ஐயா நான் கிளம்புன நேரமே சரியில்லைங்கய்யா ஏன் முன்னாடி 7:30 நிக்குது நீங்க போங்க ஐயா சரி சரி நீ வீட்டுக்கு நாளைக்கு வா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா எப்படி எங்கேயோ இடிக்குது ஆனா அது உன்னை சாயங்காலம் ஒரு தடவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டி வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லித்தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சே இப்ப புதுசா எவகிட்ட சொல்றதுக்கு அந்த பாட்டை பாடுற பூங்காவனம் நீ தேவதாச சந்தேகப்படலாம் ஷாஜகான சந்தேகப்படலாம் சல்மான் கான சந்தேகப்படலாம் ஷாருக் கான கூட சந்தேகப்படலாம் ஆனா அந்த விஷயத்துல இந்த ரவியை மட்டும் சந்தேகப்படாத எத்தனை பொண்ணுங்களை விட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா கல்லனை நம்பலாம் குள்ளனை நம்பவே கூடாது இங்க பாரு நீ எதை பத்தினாலும் பேசு என் உயரத்தை பத்தி மட்டும் பேசாத என் காதல் உன்னை விட உயரமானது உன்னை பாக்குறதுக்காக தான் அந்த கராத்தே கிளாஸ்ல சேர்ந்திருக்க உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க மாறுவேஷத்துல வந்திருக்க உனக்காக நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன் ஆனா நீ உன் அரவணைப்பு என்ற இன்ப வெள்ளத்தில் நீ இந்த ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாற்றி விடாதே பூங்காவனம் பொண்ணு பார்க்க வந்தாங்களா ஓடி போயிடலாம் ஐயோ இதுக்காக தானே தங்க காத்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடு தேவையானது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் நாம குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணும்ல இதுக்காக இனிமே போய் உழைச்சி சம்பாதிச்சு இல்ல அங்க இங்க கடன் வாங்கணும் மட்டும் நினைச்சிடாத எங்க அப்பா அசர்றப்ப சாவி எடுக்கணும் பீரோவை திறக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் நீ வரப்ப எதுவுமே எடுத்துட்டு வருவானா அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு வந்துரு அப்புறம் பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்து சமாளிச்சிருவோம் என் பூங்காவனம் சிரிச்சா பூந்தோட்டமே சிரிச்ச மாதிரி இருக்கு இப்படி ஏதாவது சொன்னாதானே உனக்கு வெக்கமே வருது ஏய் அண்டங்கக்கா கொண்டக்காரி ரெண்டக்க 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 அச்சி நல்லா பேச்சுக்காரி ஒரு கிளிப்போட விலை 60 ரூபாமா 60 ரூபாயா அந்த விலைக்கு வித்தாதாமா கட்டுப்படி ஆகும் இருந்தாலும் ரொம்ப அதிகம் தான் என்ன பண்றது இது கொடுங்க குடுமா வாங்கண்ணே கைப்படுத்த வேண்டாம் இது எடுத்துக்கிறேன் எடுத்துக்குமா ப்ரூஸ்லி படம் இருக்கா அது தீந்து போச்சு என்ன தாமரை அக்கல் பண்றியா நான் எதுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்ணோம் நீங்க யார் எனக்கு தாமரை சாயங்காலம் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு வாமா ப்ரூஸ்லி படம் வாங்கும்போது கையில கழி வச்சிருப்பார்ல அத வாங்காதீங்க சரிமா வெறும் கையால சண்டை போடுற மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு வாங்க சரிமா அது உங்களை சொல்லல வெறும் கையால சண்டை போடுற புருஷலி வேணுமா உனக்கு கராத்தே